ஹலோ கைஸ், இன்னைக்கு கேம்ப் ஃபயர் குக்கிங் அனிமேவோட சீசன் 2 எபிசோட் 12 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் நம்ம ஃபேல் பயங்கரமாக எழுப்புது. அந்த இடத்துல ஆள் ரொம்ப கடுப்பாகிறான். அடி ஃபேலு, என்ன வேணும் ஃபேலு? மார்னிங் ஆயிடுச்சு, இன்னமும் நீ எழுதுக்காம இருக்கியா? ஆல்ரெடி நீ சொன்ன இந்த மாதிரி மார்னிங் மார்க்கெட் இருக்குன்னு. அப்புறம் தான் ஆளுக்கு ஃபேல் வழியா விஷயமே தெரிய வருது. நேற்று குளிப்பாட்டும் போது நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருப்பான், ரொம்ப நாளுக்கு அப்புறமா இப்போதான் சிட்டியே கலகலன்னு இருக்கும். சிட்டி முழுக்க பழையபடி ஃபிஷ்ஷஸ் அது எல்லாமே வந்திருக்கும். அதனால மார்னிங்கில் நம்ம அங்கே போனால் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ மார்னிங்கில் யாராச்சும் நம்மளை எழுப்புனா நல்லா இருக்கும்பா எப்படின்னு அவன் சொல்லியிருப்பான். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம சோயி பிக்ஸி டாக்னு எல்லாருக்குமே ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அங்கே போகணும் போகணும் அப்படின்னு கத்திருப்பாங்க. இதுக்காக தான் நம்ம ஃபேலும் அங்கே எழுப்பியிருக்கோம். இந்த விஷயம் இப்போ தான் நம்ம ஹீரோக்கும் ஞாபகம் வருது. அட மார்னிங் ஆயிடுச்சா, நம்ம சீக்கிரமாக அங்கே போகணும். இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வரும்போது அந்த இடம் முழுக்க ஒரே கூட்டமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ அந்த இடமே லிவ்வியாக இருக்கு. நம்ம ஃபேலுக்கா அங்கே வரும்போது ஸ்மெல்லாக அடிக்கும். அங்கே இப்பயே அதுக்கு சாப்பிடணும் அப்படின்னு தோணுது. அங்கே வர வழியில் ஒரு லேடியோ சொல்றாங்க, இந்த இடத்துல இன்னமும் ஏகப்பட்ட இடம் இருக்கு, அதையும் போய் பாருங்க, எல்லாமே சும்மா வேற லெவல்ல இருக்கும். ஸோ அதனால அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க போற வழியில ஒரு ஷாப் இருக்குமா, அந்த இடத்துல ஏகப்பட்ட சாப்பிட்றதுக்கான ஐட்டம் இருக்கும். நம்ம ஹீரோ பார்த்தோன்னே அவருக்கு தெரியுது, நம்ம ஹீரோ தான் அந்த பெரிய கிராக்கனையும் அந்த பெரிய மாஸ்டரையும் ஒரேடியா முச்சான. அதனாலேயே நம்ம ஹீரோக்கும் மற்றவங்க எல்லாருக்குமே அவன் நல்லா கவனிக்கிறான். அந்த இடத்துல டிஷ்ஷும் ஆளு தருவானா, அது அந்த அளவுக்கு ருசியா இருக்கும். நம்ம சோயி பிக்ஸி ட்ராகனு இவங்களுக்கும் அது ரொம்ப பிடிச்சி போயிடுது. நம்ம ஹீரோ சாப்பிடும் போது அதுல சால்ட் எல்லாமே பக்காவா இருக்கு. அங்க மற்றவங்க இப்படி சாப்பிடும் போது நம்ம ஹீரோ சொல்றான், ஹேய் கம்மியா சாப்பிடுங்க, ஏன்னா இன்னமும் ஏகப்பட்ட இடம் இருக்கு, அங்கேயும் நம்ம போகணும். இதுக்கப்புறம் வேற ஒரு ஷாப்புக்கு வராங்க. அங்க சூப்பெல்லாம் ரொம்ப அருமையா இருக்குமா. அங்க அந்த லேடியும் ஆஃபர் பண்றாங்க. சைட்ல ஹாஸ்டர் வந்து இருக்குமா. பார்த்தோன்னே அவனுக்கு பழைய விஷயம்லாம் ஞாபகம் வருது. அவனோட பழைய வாழ்க்கையில அதுல லெமனை புனிஞ்சு அப்படியே வாயில போட்டா ஆஹா செம்மையா இருக்குமே. அட நீ என்ன அப்படியே சாப்பிடலான்னு பிளான் போறியா என்ன? எப்படி பண்ணனா அவ்வளவுதான். ஆமா என்னங்க சொல்றீங்க, பாய்சன் ஏதாச்சும் ஆயிடுமா என்ன? முக்கியமா ஃபிஷ் மேல இருக்க அந்த வார்ம் அது வந்திருக்கும். அதனால எப்பயுமே அப்படியே சாப்பிடக்கூடாது. அதனால ஒன்னு அதை பாயில் பண்ணும், இல்ல நல்லா குக் பண்ணி தான் சாப்பிடணுமே. இந்த உலகம் அவன் யோசிச்ச மாதிரி இல்ல. இதனால ஆளு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகுறான். இதுக்கப்புறம் அவங்க ஏகப்பட்ட இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட விஷயத்த அவங்க பாக்குறாங்க. நம்ம ஹீரோ தாங்க இருக்கிற அந்த பெரிய மாஸ்டரை கொண்டனால நம்ம ஹீரோக்கு ஏகப்பட்ட விஷயம் அங்க கிடைக்குது. இதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு வந்துடுறான். இந்த டே ஆஃப் அவனுக்கு பெஸ்டா தெரியுது. அந்த இடத்துல லஞ்சுக்கும் டின்னருக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறான். இதனாலேயே கேபேஜை வெட்ட ஆரம்பிப்பானா. உடனே அங்க ஃபேல் கத்துது, என்னடா நீ ஆனா ஓனா இலையா நீ போற, எனக்கு மீட்டு ஃபிஷ் எல்லாம் வேணுமே. அடே ஃபேலு கொஞ்சம் பொறு. இதுக்கப்புறம் ஆளு ஏதோ ஒரு விஷயத்த வாங்க அங்க சோயும் கேக்குது, மாஸ்டர் அது என்னது? இது ஃபிளேவருக்காக நான் வாங்கின சோயி. இதுக்கப்புறம் முட்டையை உடைச்சு அது மேல கேபேஜை போட்டு வாங்கின அந்த ஐட்டமை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறான். ஆனா ஃபேலுக்கு என்ன கவலைனா, இந்த இடத்துல மீட்டு ஃபிஷ் அது எதுவுமே இல்லை அப்படின்னு தான் கவலை. நம்மளால அவளைக்கும் அந்த விஷயத்த கண்டுக்கல. இங்க ஒண்டி நிக்காம காலையில ஏகப்பட்ட ஐட்டமா அவங்க வாங்கியிருப்பாங்களே, அது கிராக்கனோட அந்த மீட்டை எல்லாத்தையுமே ஆளு போட்டு செய்யறான். அங்க எல்லாத்தையுமே மிக்சரா போட்டு அப்படியே ஒன்று சேர்க்கும் போது பயங்கரமா ஸ்மெல்லு வரும். இரு என்னமோ ஆகல, மெயினான இன்கிரீடியன்ட் இப்பதான் நான் போட போறேன் அப்படின்னு மேலுக்கு மேல லேயரா அங்க அடுக்கிறான். அங்க இதே மாதிரி அது ரெடியாவ பிக்ஸி ட்ராகனும் சோயும் அதை சாப்பிட்றாங்க. அது அவ்வளோ டேஸ்டா இருக்கு. அடே என்னோட பங்கு எங்க இருக்கு? ஃபேலு உனக்காக தான் ஹாஸ்டர் வச்சோம் எக்கை வச்சோம் இப்போ உருவாக்கின்னு இருக்கேன். அங்கே உருவாக்கும் போது நம்ம சோயும் பிக்ஸி ட்ராகனும் அங்கே ஹெல்ப் பண்ணுறேன்னு கேட்கும். அங்கே திருப்பி போடுறதுக்கு ரெண்டு பேருமே தூக்கி போடுவாங்க. ஆனால் அது கீழே விழும் போது சொதப்பிக்குமா, முட்டை அப்படியே பிரிஞ்சது. ஃபேலோட முகமே அங்கே வாடி போயிடுது. அங்கே ஃபேலு கிட்ட அவன் சொல்கிறான், அடே ஃபேலு இதுக்கெல்லாம் நீ கவலைப்பட வேணாம், ஏன்னா இதை அசால்ட்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்போ எனக்கு தெரியாது, இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நீ தான் ஏற்றுக்கிற. இதே மாதிரி ஆளும் ரெடி பண்ணி மேலே மசாலாலாம் போட்டு தரான். அந்த இடத்துல ஃபேலுக்கு அது ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஏன்னா அந்த மசாலா லீவ்ஸு மீட்டு எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கு. இதே மாதிரி ரொம்ப ஜாலியாக அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. எல்லாரோட வயிறு அவங்க நிரம்பிடுமா. அங்கே ஃபேலும் வரும்போதே சொல்லுது, இந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணலான்னு இருக்கோம். சரி அப்படின்னா இந்தாங்க இந்த பேகை கொண்டு போங்க. நீ என்ன சொல்ல வர, அதாவது சிம்பாலிக்கா நாங்கள் ஹன் பண்ணுற அந்த மாஸ்டரை இதில் கொண்டு வரணும் அவ்வளோதானே இப்படின்னு அவங்க போகிறாங்க. ஃபேலு பார்த்து போ,
இதுக்கப்புறம் அவங்க மேரிக்ஸ் வராரு. அவர்கிட்ட என்ன விஷயம்னு கேட்கும் போது தான் கிச்சன் கில்டுல இருந்து நம்ம மக்கோடாக்காக ஒரு லெட்டர் வந்திருக்கு. அதுவும் யாரு சென்ட் பண்ணிருக்கான், சீசன் 1ல ஒரு மர்ச்சன்ட் இருந்திருப்பாரு. அதாங்க ஷாம்பு, சோப்பு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உருவாக்கி தந்திருப்பானே அவருதான். மக்கோடா என்ன ஆச்சுன்னா, நீ கொடுத்த ஐட்டம்லாம் இருக்குல்ல அதோட சேல்ஸ் சும்மா பிச்சிக்கின்னு போகுது. அதனாலயே ஸ்டாக் ரொம்ப கம்மியா இருக்கு. பர் பர்சனுக்கே நாங்க 3 தான் தரோமே. அதனால நான் என்ன கேட்கறேன்னா, இதே மாதிரி இன்னமும் சென்ட் பண்ணா நல்லா இருக்கும். ஹீரோவும் இதை பத்தி தான் யோசிக்கிறான். இந்த உலகமோ இல்ல காடோட உலகமோ எல்லாருக்குமே இந்த ஐட்டம் வந்து ரொம்ப பிடிச்ச போகுது. ஏன்னா ஈவன் காட்ஸுக்கே இது பிடிச்சிருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு அவரு மூலமா எனக்கு நல்ல ஐட்டமும் கிடைக்கும். அதை பத்தி யோசிக்கிறான். அந்த இடத்துல அவரும் கேட்கிறாரு, ஆமா ஃபெமிலியர்ஸ் எதுவும் இந்த இடத்துல காணுமே, அதுங்களாம் எங்க போச்சு? அதுங்க வாக்கு போயிருக்கு, கூடிய சீக்கிரத்துல வரும். இதுக்கப்புறம் அவரு போறாரு. ஏன் தெரியல, போகும்போது ஒரு மாதிரி தான் அவரு போறாரு. இதனால நம்ம ஹீரோ யோசிக்கிறான், இங்க ஏதாச்சும் கிராக்கனை வந்துச்சா என்ன? இப்படி வந்திருந்தாலும் அதை சீக்கிரட்டா வைக்கிறதுக்கு எந்த விதமான அவசியமும் இல்ல. இதுக்கப்புறம் ஃபேலு, பிக்ஸி டிராகனு, சோயி அங்க போகும்போது ஏதாச்சும் ஒரு பெரிய விஷயத்த ஹன் பண்ணும் அப்படின்னு தான் அவங்க யோசிக்கிறாங்க. கரெக்டா அந்த டைம்ல மேல ஒரு டிராகன் பறந்து போகுமா, அதை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஏதோ ஒரு விஷயத்த பத்தி யோசிக்கும் போது அங்க சோயி மத்தவங்க எல்லாருமே வராங்க. ஆமா என்ன ஆச்சு, என்ன யோசிக்கிறேன்? என்ன சோயி இன்னைக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிற மாதிரி இருக்கு. அங்க என்ன விஷயம்னு கேட்கும் போது தான் தெரியுது, ஒரு மிகப்பெரிய ரெட் டிராகன் அதை ஹண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல ஆளு ரொம்ப கடுப்பா வரான். ஆமா என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இது வரைக்கும் எனக்கான கரெக்டான ஆப்பனண்ட் கிடைக்கவே இல்லை. இப்போதான் ஒழுங்கான ஆப்பனண்ட் கிடைச்சிருக்கான்னு சொல்லலாம். ஆனா என்ன ஒண்ணு, இதோட கதையை நான் தனியா முடிக்கலான்னு யோசிச்சேன். அங்க சோயியோ சொல்லுது, மாஸ்டர் நான் பிபி பண்ண தெரியுமா, எனக்கும் அதை தனியா முடிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. சோயி நீ அதுக்கு இன்னமும் வளரணும். ஆனா இந்த ரெட் டிராகன் ரொம்ப பெருசா இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியலையா? இல்ல இது ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசா இல்லை. ஏன்னா இதுவே ஒரு சின்ன டிராகன் தான். இன்னமும் நல்லா க்ரோ ஆகல. இருந்தாலும் டேஸ்ட்ல எந்த விதமான குறையும் இருக்காது. மீட்டெல்லாம் சொல்லவே தேவையில்ல, அந்த அளவுக்கு பங்கமா இருக்கும். நம்ம ஆளுக்கு என்ன பண்ணும் தெரியல. இப்ப வேற வழியே இல்ல. டோலன் சிட்டில இருக்க அந்த எல்ட்ரன் அவர்கிட்டதான் போற மாதிரி இருக்கு. நீ சொல்றபடி பார்த்தா அவனை பத்தியா நீ பேசுற? ஆமா அதேதான், அவனே தான். அவன் கிட்ட ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். அதையும் மீறி நம்ம வேற யார்கிட்டயாச்சு டிராகனை டீல் பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சா அவ்வளவுதான், அதுவும் பிரச்சனையாகும். இந்த மாதிரி டைம்ல நான் என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் நான் கூல் டவுன் ஆகணும். இந்த இடத்துல இதுக்காகவே சிரப் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த எடுக்கிறான். தடா இப்படின்னு ஒரு விஷயத்த அவன் எடுக்கிறான். அங்க சோய்க்கோ ஃபேலுக்கோ புரியல என்ன விஷயம்னு. அங்க ஆளு இதுக்கு முன்னாடி மீட்டை அரைக்கிறதுக்கு ஒரு மிஷினை எடுத்தான்ல, அந்த மிஷின் எடுக்கிறான். ஆமா மாஸ்டர் நீங்க என்ன பண்ண போறீங்க? மீட்டையை அரைக்க போறீங்க? இல்ல சோயி இதை பாரு, இது உள்ள ஐஸ் இருக்கு. சோயி இது கொஞ்சம் திருவ முடியுமா? அதே மாதிரி சோயிய பண்ணும்போது அங்க ஐஸும் செம்மையா வரும். அதை பார்க்கும் போது நம்ம ஃபேலுக்கு புரியல. ஆமா என்ன இது, தண்ணிய ஒரு மாதிரி பவுடர் மாதிரி நீ ஆக்கியிருக்க, இதுல என்ன பெருசா கிடைக்க போகுது? ஃபேலு வெயிட் பண்ணு. அது மேல அந்த சிரப்பை ஊத்தனோடனே அது சோய்க்கு ரொம்ப பிடிச்ச போயிடுது. அது பாக்குற பிக்ஸி டிராகனும் கேக்குமா, என்ன ஒண்ணு ரொம்ப சாப்பிடும் போது மண்டை லைட்டா வலிக்குது. ஃபேலு ஸ்டார்டிங்ல இதுல என்ன இருக்க போகுது அப்படின்னு தான் சாப்பிடுது. ஆனா அதுக்கும் அது ரொம்ப பிடிக்குது. ஆனா ஒரு சில செகண்ட்ல அதுக்கும் பல்லு கூசுது. இதுலயே நம்மளுக்கு தெரியுது, என்னதான் நம்ம ஃபேலு எல்லாத்துலயும் இம்யூனா இருந்தாலும் இந்த விஷயத்துல எல்லாருமே ஒரே மாதிரி தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அட்வென்ச்சர் கில்டுக்கு வரான். அந்த இடமே ஒரே பரபரப்பா இருக்கும். நம்ம ஆளுக்கு புரியல என்ன விஷயம்னு. அங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஆளுக்கு நல்லாவே தெரியுது, ஏதோ ஒரு பெரிய விஷயம் வந்து வந்திருக்குன்னு. அதனாலயே நம்ம ஹீரோவா ஒரு தனியா கொண்டு வராரு. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அந்த ஜெயிண்டான டிராகனை காட்டுறான். ரெட் டிராகனை பார்த்து அவரு இன்னமும் ஷாக் ஆகுறாரு. என்ன இது, இதை நீங்க எப்போ ஹன் பண்ணீங்க? இந்த விஷயத்த பத்தி தான் நான் சொல்லலான்னு வந்தேன். அதுக்குள்ள விஷயமே சால்வ் பண்ணிட்டீங்களா? நீங்க கீழே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் மாஸ்டரா இருக்கிற அந்த மாஸ்டரை நீங்க கொன்னீங்க. இப்போ இந்த ரெட் டிராகனா தெரியுமா கூட உங்களோட ரேங்க் அது ஏதானே? இனிமேலும் அது ஏவா இருந்தா சரியா இருக்காது, அது எஸ் ரேங்க்ல இருக்கணும். ஐயோ நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? நான் ஒன்றும் பெருசா ஏதோ பண்ணலையே. இந்த மாஸ்டர்ஸை ஹன் பண்ணதுக்கு காரணமே என்னோட ஃபெமிலியர் தான். அதுதான்மா கூட உன்கிட்ட இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபெமிலியர் இருக்கும் போது நீ கண்டிப்பா இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கணும். ஐயோ நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? இல்ல இதை வந்து பப்ளிக்கா நீங்க மத்தவங்க கிட்டயும் சொல்லாதீங்க. ஆனா அட்வென்ச்சரரா இருக்கும் போது இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு சொல்ல நம்ம ஹீரோவால எதுவுமே பண்ண முடியல. அப்படியே வீட்டுக்கு வந்துடுறான். காடஸ்க்கும் ஆஃபரிங்க சென்ட் பண்ணுமா, அதனால என்ன வேணும் அப்படின்னு கேக்குறான். ஃபர்ஸ்ட் காடஸும் எனக்கு கேக்கு வேணும் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. மத்தவங்க பியர் அதெல்லாம் கேட்கும் போது இன்னொரு காடஸும் எனக்கு
காலையில நீ செஞ்சல அந்த டிஷ்ஷு ஒக்கோனோமி யாக்கி அந்த டிஷ்ஷு வந்து எனக்கு வேணும் இப்படி அவங்க சொல்ல எல்லா கார்டஸும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அங்க இதுவும் அவங்களுக்கு நல்ல ஐடியாவா இருக்கு, ஏன்னா அது ரொம்ப சீப்பா இருக்கும், நிறையவே அவங்களுக்கு கிடைக்கும். அதனால எல்லாருமே அதை கேட்கறாங்க. சமைக்கிறது ஒரு பெரிய வேலையா இருக்கும், நீங்க 6 பேரா வேற இருக்கீங்க, அதனால நான் இன்கிரீடியண்ட்டை அங்க அனுப்புறேன், நீங்களே சமைச்சா நல்லா இருக்கும். ஆனா அதுக்கு அவங்க ஒத்துக்கிற மாதிரியே இல்ல. இந்த மாதிரி உன்னோட கையால செஞ்சதுதான் வேணும்னு சொல்ல நம்ம ஹீரோவால அங்க எதுவுமே பண்ண முடியல. ஆளும் அங்க செஞ்சு தர அங்க அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதே மாதிரி எல்லா விஷயமும் அவங்க சால்வ் ஆயிடுது. அந்த ரெட் டிராகன் விஷயத்தையும் அவங்க சால்வ் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோ எஸ் ரேங்க் அட்வென்ச்சரரா மாறிட்டான். இந்த விஷயமும் இப்ப எல்லாருக்குமே அங்க தெரிய ஆரம்பிக்குது. அங்க எல்லாருமே இதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பட்டாசு வெடிக்கிறதுன்னு இந்த மாதிரி ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. இதுக்கப்புறம் ஃபைனலி இந்த சிட்டியை விட்டு போறதுக்கு டைம் வருமா, அங்க 6 டோரை லாக் பண்ணிட்டு நம்ம ஃபேலை பார்க்க ஃபேல் அவங்க சிரிக்கும். எங்கேயே இந்த ஒட்டுமொத்த சீசனும் முடியுது. இதுக்கப்புறம் வேற என்ன, சீசன் 3 தான். இதுக்கு 3வது சீசன் இருக்கான்னு கேட்டா எனக்கு சரியா தெரியல. நான் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. கூடிய சீக்கிரத்துல வர வாய்ப்பு இருக்கு. அப்படி வந்தா விண்டரு இல்ல ஃபால் அந்த டைம்ல தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த சீசன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அதையும் கீழே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சீசனை கம்பேர் பண்ணா இதுல ஃபுட்டோட குவாலிட்டி சும்மா வேற லெவல்ல இருக்கும். அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா ரியலான ஃபுட்டை அப்படியே ரெஃபரன்ஸா பயன்படுத்திருக்காங்க. ரீசெண்டா ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு இது எல்லாத்துலயும் இதான் வைரலா இருந்துச்சு. நிறைய பேர் கவுன்சிங்லாம் தெரியல. ஒன்ஸ் அகேன் நீங்க வேணும்னா இந்த ஃபுட்டை சமைக்கிற சீனை ஒண்டி பாருங்க. ஃபர்ஸ்ட் சீசனுக்கும் இந்த சீசன் 2க்கும் எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நான் உங்களை சீசன் 3லயோ இல்ல வேற ஒரு அனிமேல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.